இன்றைக்கி என்னை வச்சு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறானுங்க ரோரிக்கும் கார்த்தியும் ஹெச்எஸ்எஸ் பற்றி. நான் எதுவுமே பேசக்கூடாதாம்மா, ஓகேங்களா? நான் வந்து வாய் மூடி நிற்கணும், நான் வெறும் பொம்மை மாதிரி நிற்கணும், அவ்வளோதான் என்னோடய வேலை இன்றைக்கி அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறாக்க. கார்த்தி டேரக்டரு, ரோரிக்கு சினிமாட்டோகிராஃபர். நான் இன்றைக்கி வெறும் மாடல்லாம் கிடையாது, நான் இங்கே அப்படியே சும்மா நின்றுட்டுருப்பேன் தண்டமாக, அவ்வளோதான். ஓகே. ஆல்ரைட், வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு விடிகே ஃபோட்டோகிராஃபி குரூப். இன்றைக்கி வினோத் வந்து மாடலிங் பண்ணுறாரு. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச டாப்பிக்கை பற்றி பேச போகிறேன். இது வந்து ஹெச்எஸ்எஸ் டாபிக். இது நாங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணோம், பட் ஃபார் சம் ரீசன் நாங்கள் வந்து வீடியோலாம் தொலைஞ்சிருச்சு, ஸோ அது போட முடியல. ஸோ இன்றைக்கி ரோரிக் மாடல் கிடையாது, ரோரிக் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நான் வந்து இதை பற்றி கொஞ்சம் பேச போகிறேன். அவர் வந்து மாடலாக இருக்க போகிறாரு. ஸோ உங்களுக்கே தெரியும், விடிகே ஃபோட்டோகிராஃபி சேனல் வந்து இட்ஸ் க்ரோயிங் வெரி ஃபாஸ்ட். ஸோ நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணாமல் தான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி விடிகே ஃபோட்டோகிராஃபி குரூப் கூட இருக்குது ஃபேஸ்புக்கில். க்ளோஸ் டு 35,000 பீப்புள் இருக்காங்க. உங்களுக்கு சீக்கிரம் வருதா லேட்டாக வருதான்னு தெரியாது, பட் உங்கள் கொஸ்டினுக்கு somehow we will answer sooner than later. ஸோ நீங்கள் உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணலாம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் us. அழுகுறீங்களா? இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து ஹெச்எஸ்எஸ்னால் வந்து ஹை ஸ்பீட் சிங்க்கு. ஸோ யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து ப்ரிஃபரபிள் டைம் அப்படின்னா ஏர்லி மார்னிங், லேட் ஈவினிங். அது என்னோட பெர்ஸ்பெக்டிவ், பட் நிறைய பேர் நிறையா டைமில் எடுப்பாங்க. பட் ஒரு டிஃபிகல்ட்டான டைம் அப்படின்னா அது வந்து ஆஃப்டர்நூன் டைம். வெரி சன்னியாக இருக்க டைமில் வந்து நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது உங்களுக்கு. ஏன்னா இங்கெல்லாம் ஷேடோஸ் வரும், கண்ணு கீழே ஷேடோஸ் வரும். நீங்கள் வந்து சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணால் பின்னாடி வந்து ஓவர் எக்ஸ்போஸ் ஆயிரும். பின்னாடி ஆம்பியன்ட்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம அதை வந்து பின்னாடி ஆம்பியன்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் எவ்வளோ டார்க்காக இருக்குது, அது வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு லைட் வச்சு நம்ம எப்படி லைட்டப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக வந்து கேமராவை பற்றி பேசும்போது, ஃபோட்டோகிராஃபி பற்றி பேசும்போது 3 சப்ஜெக்ட் சொல்லுவாங்க: அப்பச்சர், ஷட்டர் ஸ்பீட், ஐஎஸ்ஓ. ஸோ இது 3 வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சிலருக்கு, ஏன்னா பிகினிங் ஸ்டேஜில். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆட்டோவில் ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்ஸ் ஆட்டோலேருந்து நீங்கள் மேனுவலுக்கு மாறும்போது வந்து இந்த 3 ஃபேக்டர் தான் வந்து ரொம்ப கஷ்டமான ஃபேக்டராக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அது பழகிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் வந்து எல்லாமே பண்ணலாம். ஸோ இப்போ இது யூஸ்வலாக இருக்கும்போது இதுலேருந்து இன்னொரு ஃபேக்டர் நீங்கள் வந்து அடிஷ்னலாக இன்னொரு லைட், ஆம்பியன்ட் லைட் இல்லாமல் அடிஷ்னலாக இன்னொரு லைட் உள்ளே கொண்டு வரீங்க. ஸோ அதையும் சேர்த்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இந்த 4 ஃபேக்டரை சேர்த்து ட்ரையாங்கிள் இல்லை, ஸ்கொயர், ரெக்டாங்கிள் போதும், 2 போதும். ஸோ நம்ம இதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க. இதுவுமே கொஞ்சம் பிகினிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்கள் இந்த லைட்டிங்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஆம்பியன்ட் எக்ஸ்போஷர்னால் வந்து உங்களுக்கு எவ்வளோ பேக்ரவுண்ட் டார்க்காக வேணும், இல்லை எவ்வளோ வந்து பேக்ரவுண்ட் பிரைட்டாக வேணும் அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். அதனால் சப்ஜெக்ட் என்ன இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கிறது அப்புறம் பார்ப்போம், ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்ப்போம். பட் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ டார்க்காக வேணும், இல்லை எவ்வளோ பிரைட்டாக வேணும் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். இப்போ வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கனால நான் வந்து ஒரு ஷட்டர் ஸ்பீட் வந்து ஒரு 500, எஃப் ஸ்டாப் வந்து ஒரு 1.4 அப்பச்சரில், ஐஎஸ்ஓ வந்து ஒரு 50. ஏன்னா சோனி A7 வந்து மினிமம் ஐஎஸ்ஓ வந்து 50. ஸோ அதில் எடுத்து பார்ப்பேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் பேக்ரவுண்ட் வேணும்னு நான் நினச்சிருக்கேன். பட் ஆனால் அதனால் சப்ஜெக்ட் என்ன இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அதை எடுத்து பார்ப்போம். சரிங்க வினோத், ஒன்றுமே தெரில. ஸோ இதாக இருக்குது, எதுவுமே தெரியாது. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு வேணாம். ஸோ நான் வினோத்தோட ஃபேஸ் வந்து கிளியராக தெரியணும் அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ஷட்டர் ஸ்பீடை மறுபடியும் குறைப்பேன். 500லேருந்து ஒரு 250ல் வச்சு எடுத்து பார்ப்போம். இன்னுமே டார்க்காக இருக்குது. ஸோ நான் இன்னுமே ரெடியூஸ் பண்ணுறேன். 250லேருந்து ஒரு 125. ஓகே, இது கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குது. நான் இன்னுமே குறைக்கிறேன். ஒரு 120. அப்படி தான் தெரியுறீங்க, பட் இன்னுமே குறைப்போம். 100ல் வந்து ஓகே, ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. ஓகே, பட் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 100ல் வந்து ஃபோட்டோ சூப்பராக வந்திருக்கு. பட் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப பிரைட் ஆயிடுச்சு. பட் எனக்கு இப்படி வேணாம். நான் முன்னாடி எடுத்த ஃபோட்டோவில் இருக்கிற பேக்ரவுண்டு இப்போ எடுத்துருக்கிற ஃபோட்டோவில் இருக்கிற ஃபோர்க்ரவுண்ட், அதாவது வினோத்தோட ஃபேஸ். ஸோ இது ரெண்டும் எனக்கு மிக்ஸ் ஆகி வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஷட்டர் ஸ்பீடை குறைக்கணும். ஸோ ஷட்டர் ஸ்பீடை குறைச்சிட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு லைட்டை யூஸ் பண்ணி அவரோட ஃபேஸை வந்து பிரைட் பண்ணணும். ஸோ அதை பார்ப்போம் இப்போ. ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிற ட்ரிகர் வந்து சோனிக்கு செட் ஆகிற கோடாக்ஸோட எக்ஸ்ப்ரோ எஸ் ட்ரிகர். ஸோ நான் இப்போ இதை ஆன் பண்ணுறேன். இதை ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் பவரில் வைப்போம். ஃபுல் பவரில் வச்சாச்சு. ஷட்டர் ஸ்பீடை வந்து நான் குறைச்சிட்டேன். ஏன்னா எனக்கு எவ்வளோ பேக்ரவுண்ட் வேணும் அப்படிங்கிற ஆம்பியன்ட் எக்ஸ்போஷருக்கு குறைச்சிட்டேன். ஸோ இப்போதைக்கு வந்து நான் ஒரு 640 வச்சுருக்கேன். 640 வச்சுருக்கேன். ஃப்ளாஷ் பவர் வந்து 1/1 ஃபுல் பவரில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ கிளிக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. சரிங்க வினோத்,
ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. இவரோட ஃபேஸ் வந்து ரொம்ப ப்ளீச் ஆயிருச்சு, பின்னாடி இருக்கிற எதுவுமே தெரில. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா பவரை குறைக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ 1/1 1/2 1/4 ஒரு 1/8 எடுத்து பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது வந்து 1/8 பவர், 1/8 பவர். வினோத் இங்கே பாருங்கள், சரிங்க. ஓகே, இது கொஞ்சம் பேக்ரவுண்ட் தெரியுது, பட் இருந்தாலுமே இவரோட ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிரைட்டாக ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அந்த லைட்டோட பவர்னால. ஸோ நம்ம வந்து இன்னுமே கொஞ்சம் குறைக்கிறோம் பவர். 1/4 1/8 இல்லை 1/16 அந்த அளவுக்கு குறைச்சோன்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து 1/16 ஷட்டர் ஸ்பீட் வந்து 1/800 அப்பச்சர் வந்து 1.4, ஐஎஸ்ஓ வந்து 50. ஸோ இதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதில் வந்து ஓகே பெட்டர், பட் இன்னும் கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா அவரோட ஃபேஸ் இன்னுமே டார்க்காக இருக்குது. ஸோ நம்ம 1/16 கொஞ்சம் கூட்டுவோம் பவரை. ஸோ 1/8 கொண்டு வந்து பார்ப்போம். இல்லாட்டி 1/8 1 செகண்ட் 1/8. ஓகே, இது வந்து ஓகேவா தெரியுது எனக்கு, பட் நீங்கள் இப்படி தான் பண்ணணும். ஸோ ஏன்னா உங்களுக்கு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஃபோட்டோலேயே வந்து உங்களுக்கு எவ்வளோ பவர் வேணும், எவ்வளோ ஷட்டர் ஸ்பீட் வேணும், எவ்வளோ ஐஎஸ்ஓ வேணும் அப்படிங்கிறத உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவாக ஒன்று வந்து ஹையஸ்ட் பவரில் ஃப்ளாஷ் பவரில் ஒன்று வச்சு எடுக்கணும், ஒன்று வந்து லோயஸ்ட் ஃப்ளாஷ் பவரில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அதை வச்சு தான் ஆக்சுவலாக வந்து பண்ண முடியும். இது வந்து லொக்கேஷன் 2. ஸோ இங்கே என்ன ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு ஃபோர் கிரவுண்டை வச்சு ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஸோ அப்படின்னா என்னென்னா, நாங்கள் வந்து பின்னாடி வானம் தெரியிற மாதிரி பேக்ரவுண்ட் வச்சுட்டு ஃபோர் கிரவுண்டில் வந்து வினோத்தை நிற்க வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்னென்னா பேக்ரவுண்ட் பயங்கர பிரைட்டாக இருக்கும், ஃபோர் கிரவுண்ட் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ ஃபோர் கிரவுண்டுக்கு லைட் அப் பண்ணி எடுத்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் பார்க்க போகிறோம் இந்த லொக்கேஷனில். ஸோ ஹை ஸ்பீட் சிங்கில் வந்து ஷட்டர் ஓப்பனிங் க்ளோசிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக வந்து நீங்கள் 1/1 செகண்ட் இல்லை 1/2 செகண்ட் அந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா ஒரு டைம் ஷட்டர் கிளிக் பண்ணால் ஒரு செகண்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் சவுண்டே வரும், ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். ஸோ 1/250 அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். 1/300 400 500 அப்படிங்கிறப்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஷட்டர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். அது நீங்கள் அந்த சவுண்ட்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ 1/8000 போகிறீங்கன்னா ஷட்டர் ஓப்பன் ஆகிறதுக்கு பின்னாடியே ஷட்டர் க்ளோசிங் ஷட்டரும் வரும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த 1/8000 அப்போ ஷட்டர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும்போது லைட் பண்ண போகிறோம் அந்த ஃப்ரேம்குள்ளே, அந்த ஷட்டர் ஓப்பனிங் க்ளோசிங்குள்ளே. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஃப்ளாஷில் பண்ண முடியாது. ஏன்னா வித்தின் அ செகண்ட் அப்படிலாம் கிடையாது, அதோட ஒரு செகண்ட் கூட கிடையாது. 1/8000 அப்படிங்கிறப்போ அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம ஃப்ளாஷ் ஃபயர் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரே ஃப்ளாஷில் பண்ண முடியாது. ஸோ மல்டிபிள் ஃப்ளாஷ் உள்ளே போகும். அந்த ஒரு 1/8000 ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது மல்டிபிள் ஃப்ளாஷ் ஃபயர் ஆகும். ஆனால் உங்களுக்கு கண்ணுக்கு பார்க்கும்போது ஒரே ஒரு ஃப்ளாஷ் ஃபயர் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ இது வந்து லைக் ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணுற மாதிரி, அந்த ஃப்ரேம் முன்னாடி இருக்கிற ஃப்ரேமை வந்து கேமரா ஸ்கேன் பண்ணும், அதுக்குள்ளே நம்ம வந்து லைட்டப் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹோல் ஃப்ரேமும் லைட்டப் ஆகிருக்கும். ஸோ அதுதான் ஹச்எஸ்எஸோட அட்வான்டேஜ்னு சொல்லலாம். முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறாங்க, அந்த ஆப்ஜெக்ட்டும் எனக்கு தெரியணும், அதே சமயம் பின்னாடி இருக்கிற வானமும் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணாமல் பண்ண முடியாது. ஸோ நம்ம இப்போ ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி எடுத்தால் எப்படி அந்த ப்ளூ கலரை வந்து கொண்டு வரலாம், எப்படி சப்ஜெக்டை வந்து லைட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடியே பார்த்த மாதிரி தான். ஸோ கம்மியான ஷட்டர் ஸ்பீட்லேருந்து ஆரம்பிப்போம். அப்புறம் வந்து லைட்டு நம்ம வேணுங்கிறப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு வந்து ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ப்ளூவாக தெரியணும். ஸோ அதனால் நான் வந்து ஷட்டர் ஸ்பீடை வந்து 1/2000 வச்சுருக்கேன். அப்பச்சர் வந்து 1/1.4, ஐஎஸ்ஓ வந்து 50. ஸோ இப்போ நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன்னா இது வந்து ஷிலோட் மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து அவரோட ஃபேஸ் தெரியல, பட் அங்கே ஒரு உருவம் இருக்குன்னு மட்டும் தெரியுது. பட் இது நமக்கு வேண்டாம். நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, அவரோட ஃபேஸும் தெரியணும், அதே சமயம் பின்னாடி இருக்க வானமும் ப்ளூ கலரில் தெரியணும். ஸோ அதுக்கு நான் வந்து இப்போ அவரோட ஃபேஸ் தெரிகிற மாதிரி வைக்கணும்னா நான் வந்து ஷட்டர் ஸ்பீடை வந்து குறைக்கிறேன். ஸோ 1/250 வரைக்கும் வச்சா தான் அவரோட ஃபேஸே எனக்கு தெரியுது. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து இப்படி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏதோ ஒரு ஒயிட் போர்டு வச்சு இவரை முன்னாடி நிற்க வச்சு எடுத்த மாதிரி இருக்குது. ஸோ இது நமக்கு வேணாம். ஸோ எனக்கு அந்த வானத்தோட ஆக்சுவல் கலரை கொண்டு வரணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, என்னோடய ஷட்டர் ஸ்பீடை வந்து முன்னாடி இருந்த 2000 அந்த மாதிரி கொண்டு போயிடுறேன். ஸோ நான் இப்போ இதில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஸோ இவர் வந்து ஷிலோவேட்டாக தெரிகிறாரு, எனக்கு அது வேணாம், அவரோட ஃபேஸ் வேணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, அவரோட ஃபேஸுக்கு வந்து லைட் அப் பண்ணணும். ஸோ நான் வந்து ஃப்ளாஷ் ஆன் பண்ணுறேன், எக்ஸ்டர்னல் ஃப்ளாஷை. ஸோ இப்போ வந்து நான் ஃபுல் பவரில் வச்சு எடுப்போம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து 1/1 பவர். இதில் கிளிக் பண்ணேன்னா ஃபேஸ் நல்லா தெரியுது. பட் ஆனால் வந்து பேக்ரவுண்டும் ப்ளூ கலரில் தெரியுது. ஆனால் அவரோட ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஏன்னா பவர் வந்து 1/1.1 இருக்கு, 1/1 இருக்குன்னா ஃபுல் பவர் கொஞ்சம் ப்ளீச் ஆன மாதிரி இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபேஸில் வச்சு அடித்த மாதிரி இருக்குது ஃப்ளாஷ். ஸோ வந்து நம்ம அந்த ஃப்ளாஷோட பவரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வருவோம். எதில் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லா வருதோ அந்த இடத்துல நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 1/2 ஹாஃப் பவர். இதுவே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ நான் இன்னுமே எனக்கு கொஞ்சம் குறைக்கிறேன். ஸோ 1/4. ஸோ 1/4 வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஸோ நான்
1/4க்கும் 1/2க்கும் இடையில ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வாவ் சூப்பர். ஸோ இந்த மாதிரி அவுட்கம் தான் நம்ம எதிர்பார்த்துருக்கோம். ஸோ இது எப்படின்னா ஷட்டர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1/2500, அப்பர்ச்சர் வந்து 1/1.4, ஐஎஸ்ஓ வந்து 50. ஸோ இதில் வந்து நமக்கு வேணுங்கிற மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம். வானமும் தெரியணும், அட் த சேம் டைம் இவரும் தெரியணும். அப்படிங்கிறப்போ இதுதான் வந்து கரெக்டான ஷட்டர் ஸ்பீட் லைட். ஓகேவா? இதுதான் வந்து ஹச்எஸ்எஸ். நான் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டேனா அப்படின்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து இவர் கற்றுக் கொடுத்தது தான். ஸோ இதிலிருந்து கற்றுக்கிட்டு எடுத்த ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம் டெக்னிக்ஸ் வந்து வினோத் சொல்லிக் கொடுத்தது தான். ஸோ அதனால் வந்து ட்ரை பண்ணுங்கள். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், என்னடா இது ஒன்றுமே புரியல அப்படின்னு. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் இது இல்லாமல் ஃப்ளாஷ் இல்லாமல் நீங்கள் வெளில போய் அவுட்டோரில் ஃபோட்டோவே எடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் அடிக்ட் ஆயிடுவீங்க. ஸோ யூல் பி அமேஸ்ட். ஸோ கிவ் அ ட்ரை, யூ லைக் இட் ஃபார் ஷியோர். அதை சொல்கிறீங்களா வினோத்? அந்த வீட்டுக்கே ஃபோட்டோகிராஃபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அமுங்க, அதெல்லாம் சொல்லாதீங்க, வேறு ஏதாவது சொல்லுங்கள். அதை நான் சொல்லிட்டேன் போய். வேறு என்னங்க சொல்கிறதுன்னு. செமையாக இன்றைக்கி ஃபோட்டோஸில் சூப்பராக வந்தது இன்றைக்கி. ஸோ ஹெச்எஸ்எஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். அதை பற்றி ரொம்ப பயந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. கார்த்தி சொல்லி கொடுத்த மாதிரி சூப்பராக வச்சு எடுங்க, நிறைய ஃபோட்டோஸ் எடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும் அது. ஓகேங்களா? நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய், டேக் கேர். வேறு எதாவது சொல்லுமா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கார்த்தியே என்னாச்சு? சூப்பராக இருக்குது கார்த்தியே. சொல்லுங்கள். ஃப்ளாஷ் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ தம்பி அடுத்த சொடக்கு போடணுமா இல்லையா அவரு? இது வந்து ஃபோட்டோகிராஃபி டெஸ்ட்டு. வினோத் அதை போட மாட்டீங்களா? ஷுவர் தானே? இதை தானே போட. நீங்கள் நான் வந்து போதும் வினோத்.